அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் மீது உங்களுக்கு அதிகப்படியான அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் இருக்கின்றது அப்படி என்றால் இந்த இரண்டு முக்கியமானது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகன் மீது உங்களுக்கு அதிகமான பக்தி இருப்பதை நீங்கள் எப்படி உணர முடியும் அப்படின்னா, எப்போதுமே அவருடைய நினைவு உங்களை சுற்றி தான் இருக்கும். எப்போதுமே அவருடைய நாமத்தை அதிகமாக உச்சரித்து கொண்டே தான் இருப்பீங்க. அதாவது முருகா அப்படிங்கிறது எழுந்திரிக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, சும்மா உட்காரும்போதும் சரி, முருகா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க. ஏதாவது தடுத்தா கூட நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது தடுக்கி விழுகிறது சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் ஏதாவது ஒன்று ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம முருகன் நாமத்தை அதிகமாக சொல்லுபவர்களாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அதே போல் முருகன் மீது அதிக அன்பும் நம்பிக்கை இருக்கும்போது ஏதாவது ஒன்று பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என் முருகன் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையும் பயப்பட மாட்டீங்க. அதை கையாள முடியும் உங்களால். அதை உங்களால் சரி பண்ண முடியும். எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடுவீங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே முருகர் கொடுத்துருவார். அது உங்களுக்குள்ளே இயற்கையாகவும் இருக்கும். இப்போ முருகருடைய பக்தர்களாக நீங்கள் எப்படி தீவிரமாக மாறுவீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் அதாவது உங்களுடைய வம்சத்தில் யாராவது முருகருடைய தீவிர பக்தர்களாக இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த தீவிர பக்திக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதாவது பக்தியாக நம்ம இருப்பது வேற, தீவிரமாக இருப்பது வேற. இப்போ பக்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அதே போல் தான் முருகனை வழிபாடு செய்துட்டு இருப்பீங்க. இப்போ தீவிரமாக பக்தியாக இருக்கும்போது நீங்கள் எப்போதுமே முருகனை மட்டும் தான் நினைத்து கொண்டு இருப்பீங்க. அதுதான் ஒரு தீவிர பக்தியை குறிக்கும். உங்கள் வீட்டில் யாராவது இருக்கலாம். கட்டாயமாக அதுதான் முதலாவது காரணமாக இருக்கும். வீட்டில் தாத்தாவோ அல்லது பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர்கள் முருகன் மீது அதிகமான பிரார்த்தனை பக்தர்களாக இருந்து அந்த தொடர்கதை தான் உங்களுக்குள்ளே அந்த பக்தி தானாக வரும். நீங்கள் கும்பிடாட்டா கூட பரவாயில்ல, தானாக அந்த பக்தி உங்களை இழுக்க வைக்கும் முருகனுடைய பக்தியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனை உணர்வது. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முருகனுடைய பக்தர்கள் யாராவது ஏதாவது சொல்லும்போதோ அல்லது நீங்களே நேராக ஏதாவது பார்க்கும்போதோ அந்த ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் முருகனுடைய தீவிர பக்தர்களாக மாறுவதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு இறைவன் மேலே அதிகமான நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்து மேலே நீங்கள் தீவிர பக்தர்களாக மாறிடுவீங்க. அதாவது கடவுள் இருக்கிறாங்க அந்த உலகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கை இருந்ததுன்னு ஏதாவது ஒரு தெய்வத்து மேலே நீங்கள் தீவிர பக்தர்களாக தான் இருப்பீங்க. முருகன் மட்டும் இல்லை, ஒரு விநாயகராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அல்லது பெருமாளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு இறைவன் மேலே உங்களுக்கு தீவிர பக்தி தானாக வரத்தான் செய்யும். கடவுள் மேலே நம்பிக்கை இருப்பவர்களும் கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் யாராவது உதவி செய்திருக்கலாம். அதனால் கூட உங்களுக்கு முருகன் மீது தீவிர பக்தர் இருக்க நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம இக்கட்டான சூழ்நிலை யாராவது உதவி செய்யும் போதோ இல்லை நமக்கு தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு உணர்வு வரும்போதோ ஏதாவது ஒரு ஃபீல் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தீவிர பக்தர்களாக நம்ம மாறுகிறோம். இப்போ நீங்கள் தீவிர பக்தர்களாக மாறிட்டீங்க. அதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? இறைவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, நீங்கள் தீவிர பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது முருகன் மேலே தீவிரமாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போதெல்லாம் முருகனை மனமுருகி நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வேல் ரூபம் தெரியும். வேல் ரூபமும் மற்றும் ஓம் அப்படிங்கிறது தெரிகின்றது அப்படின்னாலே முருகர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை வழிநடத்தி செல்கிறார் அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் வேலை நினைக்கவே தேவையில்ல. நீங்கள் முருகன் மீது அன்பாக இருக்கிறீங்க. அந்த கற்பனையை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நார்மலாக நீங்கள் கண்களை மூடி திறக்கும்போது வேல் அப்படிங்கிற தோற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த வேலோட தோற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தாலே கட்டாயமாக முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறார். அதே போல் நீங்கள் பூஜை செய்யும்போது முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வீங்க இல்லையா? அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சிரிக்கிற மாதிரி, முருகனுடைய படத்தில் ஏதோ ஒரு தேஜஸ் பிரகாசம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு இருக்குது அப்படின்னாலே முருகன் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் முருகன் மீது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னா, எப்போதுமே உங்களுக்கு துணையாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் முருகனை நினைத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வருவதுக்குள்ளே வேலோட அந்த உருவத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. அதாவது அந்த தோற்றம். இப்போ முருகன் தான் வேல், வேல் இல்லைன்னா முருகன் இல்லை, முருகன் இல்லைன்னா வேல் இல்லை, அப்படி தான். அதே போல் நீங்கள் போயிட்டு எந்த ஒரு நோக்கத்துடன் நீங்கள் போயிட்டு வருவதற்குள்ளே அந்த வேலோட உருவத்தை நீங்கள் பார்த்தாலே
முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறார். முருகருடைய படத்தை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். நமக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் வேல் பார்க்குறீங்க, ஓம் அப்படிங்கிற அந்த சின்னத்தை பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுடைய நினைவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா, நினைவில் வேல் கண் முன்னாடி வருகின்றது அப்படின்னாலே முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவர் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பார். எல்லா சூழ்நிலையிலையும், நல்லதுலேயும் சரி, கெட்டதுலேயும் சரி, துன்பத்துலேயும் சரி, எல்லா நேரத்துலையும் உங்கள் கூட தான் இருக்கார், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்வதான் அந்த வேல். அதனால் வேலோட உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ரொம்ப நல்லது. முருகன் நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படிங்கிறது முழுமையான அர்த்தம். உங்களோட தீவிர பக்திக்கு பார்த்தீங்கன்னா வேல் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரியும். அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்து முருகர் வந்து கொடுப்பார். முருகன் நான் அவன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு வந்து 100% முருகர் உங்களுக்கு தருவார். முருகர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ தான் உங்களை வந்து முழுவதுமாக அவர் உங்களை உணர வைப்பார். அதுதான் உண்மையும் கூட. இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் முருகர் நம்ம கூட இருக்கணும், முருகர் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிலிருந்து கற்றுக்கொண்டு நம்ம அந்த பிரச்சனை வரவிடாமல் பார்த்துக்கொள்வதற்காக முருகர் வந்து நம்மளை தயார்படுத்துவார். ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம தாங்கிக்க முடியாத அளவுக்கு, நமக்கு அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கைமீறி ஒரு சில பிரச்சனைகள் போகும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்போது முருகரே நீங்கள் வந்து உணர முடியும். முருகரே உங்களுக்கு அது சரி செய்து கொடுப்பார். அந்த ஒரு உணர்வு தான் உங்களை வந்து முருகர் பக்தராக தீவிரமாக மாற்றும். எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு பிரச்சனை வந்து கைமீறி போகும். அந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக முருகனை வந்து உணர்வீங்க. அதற்கப்புறம் அவரை விட்டு பிரியவே மாட்டீங்க. கடவுள்னாலே முருகர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் உங்களுக்கு அதிகமாக வரும். ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். முருகர் பக்தர்களுடைய தீவிரமாக இருந்தாலும் சரி, முருகரை வணங்கினாலும் சரி, எல்லோருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள், கவலை, மகிழ்ச்சி அனைத்துமே வந்து வந்து போய்க்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உண்மையான பக்தியாக இருக்கும்போது, நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையால் நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, உறுதியாக நிற்பீங்க. அப்படி நீங்கள் எப்போது நிற்கிறீங்களோ, எவ்வளோ கவலையானாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையானாலும் சரி, எனக்கு முருகன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போது நிற்கிறோமோ, அப்போ தான் நம்ம வந்து முருகர் மீது அதிகமாகவே பக்தியாக இருக்கோம். அவருக்கு வந்து ரொம்ப நம்மளை பிடிக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இதுவே உண்மையான பக்தியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.